Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability. Exercise 8.2, question number 6. என்ன கேட்டிருக்காங்க? The time taken to complete a homework by 8 students in a day are given by 38, 40, 47, 44, 46, 43, 49 and 53. Find the coefficient of variation. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first the coefficient of variation formula என்ன? CV equal to SD by mean into 100%. Okay, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? SD and mean ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணிடலாமா? கொடுத்த டேட்டா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 38, 40, 47, 44, 46, 43, 49 and 53. Okay, first the total add பண்ணிடலாமா? 3 plus 9 12, 12 plus 3 15, 15 plus 6 21, 21 plus 4 25, 25 plus 7 32 plus 8 40, 0, balance 4, 4 plus 5 9, 9 plus 4 13, 13 plus 4 17, 17 plus 4 21, 25, 29, 33, 36. Now x bar mean equal to sigma x divided by n, where sigma x equal to 360 divided by n equal to 8. Cancel பண்ண என்ன கிடைக்குது? 8 ones are 8 4s are 32, balance 4 40, 8 5s are 40. Okay students, நமக்கு x bar எப்படி கிடைச்சிருக்கு? இன்டிஜரா கிடைச்சிருக்கு இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்ன? டீவியேஷன், அதாவது d equal to x minus x bar equal to 45. இப்போ டீவியேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸில் இருந்து 45 மைனஸ் பண்ணோம். பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 38 minus 45 equal to minus 7, 40 minus 45 equal to minus 5, 47 minus 45 equal to 2, 44 minus 45 equal to minus 1, 46 minus 45 equal to 1, 43 minus 45 equal to minus 2, 49 minus 45 equal to 4, 53 minus 45 equal to 8. Okay, அடுத்த லைன் என்னது? டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணுங்க. d ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49, 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, it's also 1, 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 8 ஸ்கொயர் 64. Now what is sigma d ஸ்கொயர்? இதை ஆட் பண்ணுங்க. 9 plus 5 14 plus 4 18, 19 20, 24 30, 34, balance 3, 3 plus 6 9, 10, 12, 16. Okay, அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் SD equal to என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை n. சிக்மா டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? 164 and n equal to 8 equal to square root of sigma d square equal to 164 divided by 8. 164 8 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 8s are 16, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 0 கிடைக்கும். ஸோ 4 டவுன் பண்ணுங்க. 4 is less than 8, ஸோ இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. தென் பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 சேர்த்துக்கலாம். 5 8s are 40, balance 0 equal to square root of 20.5. அடுத்து 20.5க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாமா? 20.5 எப்போவுமே என்ன பண்ணுவாங்க? டெசிமலுக்கு முன்னாடி பேர் எடுத்துக்குவாங்க, அதே போல் பின்னாடியும் பேர் எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? இது போல் 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ 20 உள்ள ஹையஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 4, ஸோ 4 4s are 16, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 4 கிடைக்கும். இந்த புள்ளியை மேலே வச்சுடுங்க.
50 டவுன் பண்ணுங்கள் 450. அகைன் என்ன பண்ணோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 2 4s are 8. அடுத்து யூனிட் பிளேஸில் நம்பர் போடணும். என்ன போடலாம் மேக்ஸிமம் இங்கே 5 தான் போட முடியும். ஸோ 5 போட்டுக்கோங்க. அதே 5 இங்கேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25 பேலன்ஸ் 2 5 8s are 40 ப்ளஸ் 2 42. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 25. அடுத்து 0 டவுன் பண்ணுங்கள் 2500. ஒன்ஸ் அகேன் என்ன பண்ணுங்கள் மேலே உள்ள நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்ப டெசிமல் எடுத்துக்க வேண்டாம். 5 2s are 10 0 பேலன்ஸ் 1 4 2s are 8 ப்ளஸ் 1 9 90. அடுத்து யூனிட் பிளேஸில் நம்பர் போடணும்ல என்ன போடலாம் மேக்ஸிமம் 2 தான் போட முடியும். 3 போட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தென் 2500. ஓகேயா இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கேயும் 2 போட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 0 2 9s are 18. இப்போ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். தென் இங்கேருந்து பாரோ பண்ணிங்கன்னா 10 - 4 = 6. 9 இருக்குது 9 அப்படியே வந்துடும். இங்கே 4 இருக்கும் ஒன்று பாரோ பண்ணால் 14 14ல் 8 போனால் 6. ஓகேயா ஸோ ஒன்ஸ் அகேன் என்ன பண்ணலாம் எனக்கு டெசிமல் வச்சுருக்கோம் இல்லையா 0 ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 2 5s are 10 0 பேலன்ஸ் 1 2 4s are 8 8 ப்ளஸ் 1 9. ஓகே அடுத்து என்ன செய்யணும் யூனிட் பிளேஸில் நம்பர் போடணும். சப்போஸ் 8 போட்டோம்னா 9 8s are 72. இங்கே நம்மளுக்கு 69 தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் என்ன போடலாம் 7 போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ இங்கேயும் 7 போட்டிங்கன்னா இங்கேயும் 7 போடுங்க. 7 7s are 49 பேலன்ஸ் 4 7 4 28 ப்ளஸ் 4 32 பேலன்ஸ் 3 3 அப்படியே வந்துடும். 7 9s are 63. ஓகே நமக்கு மேக்ஸிமம் 2 places எனஃப் இல்லையா. அப்போ என்ன பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிக்கலாமா இதை. therefore SD equal to 4. தேர்ட் பிளேஸ் மோர் தென் 5 இருந்தால் என்ன பண்ணணும் இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அதாவது 4.53 போட்டுக்கலாம். ஓகேயா இப்போ எஸ்டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். மீன் ஆல்சோ மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம் 45. நவ் சிவி ஈக்குவல் டு SD by x bar அதாவது 4.53 divided by 45 into 100%. 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அதாவது 453 divided by 45%. 453-ஐ 45ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி 10.07%. Therefore, coefficient of variation is 10.07%. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு எளிமையான சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை கொஸ்டின் நம்பர் 5 and 6 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். ஓகேயா அதனால் ரெண்டுமே நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.